வணக்கம், நான் உங்களோட வேதிக் ஆஸ்ட்ரோமாலஜி பேசுகிறேன். நான் வந்து ரெகுலராக வந்து ஹேர் ஆயில் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது இன்றைக்கி வந்து வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலில் வந்து மொத்தம் 35 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த ஹேர் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு பாடி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். தென் ஹேர் வந்து திக்காக இருக்கும், டார்க்காக ஆகும். இவ்வளோ தான் வந்து அது டார்க்காகவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன ஏஜ் ஆனாலும் அது டார்க்காகவே அப்படி நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். ஹேர் டைலாம் அதெல்லாம் ரொம்ப தேவைப்படாது கண்டிப்பாக. ஸோ அந்த ஹேர் ஆயிலில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹேர் ஆயில் வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, முருங்கை இலை, கொய்யா இலை, மருதாணி இலை, கரும்புலாம், ஜடாமஞ்சள், வெற்றிவேர், மறிக்கொழுந்து, தாமரை இலை, கிடாநெல்லி, அவுரி இலை, கரிசலாங்கண்ணி, கருநொச்சி, துளசி, ஆவாரப்பூ, ரோஜாப்பூ, சங்குப்பூ, மகிழம்பூ, மறிக்கொழுந்து, நன்னாரி வேறு, வேம்பலப்பட்டை, நெல்லிக்காய், குப்பைமேனி, ரோஸ்மேரி, வெந்தயம், கருஞ்சீரகம், முடக்கத்தான் கீரை, பொன்னாங்கண்ணி, பொடுதலை, முசுமுசுக்கை, அதிமதுரம், கார்போ ரைஸ் போடணும். அப்புறம் கேசவர்தினி, இதெல்லாம் வந்து மொத்தம் 35 வருது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தேவையான அளவு வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து ஊற்றிட்டு இது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லைட்டாக சூடான ஆயிலில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் 1 by 1 வந்து லைட்டாக சூடான பிறகு போடலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே முக்கியமான, நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்குது. முக்கியமான மூலிகை தான். அதில் வந்து இதுதான் வந்து தலையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோ. கருவேலம்பட்டை இது பேர். செகப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இது போட்ட அப்புறமா கடைசியாக தான் போடுவேன் நான். இதை போட்ட பிறகு எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த ஆயில் வந்து கடைசியாக போடுச்சு. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் நல்லா. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் நமக்கு கிடைக்கிறதுல பச்சையாக இருக்கலாம், பச்சையாக வாங்கி போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரோஸ் வேணுமானாலும் பன்னீர் ரோஸ் தான் நீங்கள் சொல்லி வச்சா கிடைக்கும். பாருங்கள், பன்னீர் ரோஸ். ஸோ இந்த மாதிரி ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் சொல்லி வச்சா கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து மொத்தம் 35 இன்க்ரீடியன்ஸ் போட்டு நல்லா சூடு பண்ணி அப்படியே வந்து ஒரு 3 days அப்படியே வந்து தட்டு போட்டு ஆறுனோன்னு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 week கழித்து நல்லா வடிகட்டி எடுத்து